கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராம வைரமுத்து அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒன்றிய அரசுல மீண்டும் ஒரு சலசலப்பான ஒரு சூழல் நிலவு கொண்டிருக்கிறது. குறிப்பா பார்த்தோம்னா குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கார். இதற்கு பின்பாக பல்வேறு அரசியல் காரணங்கள்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. மறுபுறம் பார்த்தா அந்த ஆளுநர் தொடர்பாக, அதாவது குடியரசுத் தலைவர் எழுப்பிய அந்த 14 கேள்விகளுக்கு மாநில அரசுகள்லாம் ஒரு விளக்கம் கேட்டு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த இருவேறு சம்பவம் இன்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது. முதல்ல ஜெகதீப் தன்கர் அவங்களுடைய அந்த பதவி விலகலை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தன்னுடைய பதவியை நேற்றிரவு 9:30 மணி அளவில் ராஜினாமா செய்திருக்கிறார். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்திய அரசியலில் ஒரு அசாதாரண சூழல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவர் இந்தியாவிற்கு 14வது குடியரசு துணைத் தலைவர். இதற்கு முன்பாக யாருமே இப்படி பாதியில பதவி விட்டு போகல, பதவி விலகி விட்டு செல்லலை. ஏன்னா நீங்க ஒட்டுமொத்த குடியரசு துணைத் தலைவர்களுடைய பட்டியலை பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கு முன்பாக வி கிரியும் வெங்கட்ராமனும் குடியரசு துணைத் தலைவராக தங்கள் பதவி காலத்தை முழுவதுமா நிறைவு செய்யலை. அதற்கு காரணம் தங்களுடைய பதவியை அவர்கள் முழுவதுமாக பதவி காலத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாகவே அவர்கள் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதனால அவங்க பதவி விட்டு போனாங்க. அதே போல கிருஷ்ணகாந்த் அப்படிங்கிற குடியரசு துணைத் தலைவர் பதவிக்காலத்திலேயே மறைவேதி விட்டார், இறந்து விட்டார். அப்போ அதனால அவர் பதவி காலத்தை முடிக்கல. ஆனா இவங்க எல்லாமே இப்படி ஒன்று இறப்பினாலோ அல்லது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுனாலோ தான் பதவி இழந்திருக்கிறார்கள், ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ஆனால் ஜெகதீப் தன்கர் முதல் முறையாக இத்தனை ஆண்டு கால இந்திய அரசியலில் முதல் முறையாக குடியரசு துணைத் தலைவர் தன்னுடைய பதவி காலத்தில் பாதியிலேயே பதவி விலகிவிட்டு போறார். அப்போ அதுக்கு பின்னணி காரணம் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நேற்றைய தினம் மருத்துவ காரணத்தை அவர் சொல்றாங்க. தன்னுடைய பதவி விலகல் அறிவிப்பில் அவர் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய உடல்நிலையை காரணம் காட்டி மருத்துவ காரணங்களுக்காக நான் பதவி விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நேற்றைய தினம் அவர் காலையிலே மாநிலங்களவையை நேற்று முழுவதுமா நடத்தியிருக்காரு. மாநிலங்களவையினுடைய அந்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம், ஒரு கூட்டத்தொடர் தொடங்கும் பொழுது அந்த கூட்டத்தொடரில் எத்தனை நாளுக்கு அந்த கூட்டத்தொடர் நடக்கணும், அதில் என்னென்ன சட்ட முன்வடிவுகள் அறிமுகப்படுத்தப்படும், என்னென்ன பிரச்சனைகள் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும், எதிர்கட்சிகள் அவங்க சில நோட்டீஸ்லாம் கொடுப்பாங்க, உரிமை மீறல் நோட்டீஸ்லாம் கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கீழடி அகலாய்வு அறிக்கையை நீண்ட காலமாக கிடப்பில் போட்டு அந்த ஏற்க மாட்டோம் என்று அறிவித்து இதில் இன்னும் ஆய்வு தேவைன்னு சொன்னதை கண்டித்து ஒரு உரிமை மீறல் பிரச்சனையை ஒரு ஒத்திவைப்பு நோட்டீஸை திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா அவர்கள் கொடுத்துருக்கிறார். இப்படி பல்வேறு நோட்டீஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ அதை அலுவல் ஆய்வு குழு அமர்ந்து முடிவு செய்து எந்தெந்த விவாதங்கள் என்னன்னைக்கு நடக்கணும், என்னைக்கு எந்த பிரச்சனையை எடுத்துக்கலாங்கிறதெல்லாம் கூப்பிட்டு அவங்க பேசுவாங்க. இந்த நேற்றைய தினம் அந்த அலுவல் ஆய்வு குழுவை நேற்று மதியம் 1 மணி அளவில் அவர் நடத்தியிருக்கிறார். அதில் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு பங்கேற்றிருக்கிறார். அதே போல் பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜே.பி. நட்டா பங்கேற்றிருக்கிறார். ஏன்னா அவர் தான் மாநிலங்களவையில் ஆளுங்கட்சியினுடைய தலைவர். அந்த வகையில் இருக்கக்கூடிய ஜே.பி. நட்டாவும் கிரண் ரிஜிஜுவும் பங்கேற்றிருக்கிறார்கள். அப்போ அந்த 1 மணிக்கு அந்த கூட்டம் முழுவதுமாக நடந்து முடிக்க முடியல. கூட்டம் 4:30 மணிக்கு மாலை ஒத்திவைக்கப்படுகிறது. 4:30க்கு கூட்டம் மீண்டும் தொடங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, பாஜகவின் சார்பாக அவங்க இருவருமே வரல. கிரண் ரிஜிஜுவும் வரல, ஜே.பி. நட்டாவும் வரல. பொதுவாக இப்போ நம்மளே இருக்கீங்க, ஒரு கூட்டத்துக்கு ஒரு இடத்துக்கு நம்ம வர்றதா சொன்னோம்னா அப்போ அங்கே வர முடியலைங்கிற தகவலை முன்னாடியே சொல்லணும். அதுதான் ஒரு மரபு, மரியாதை. அது சாதாரணமாக இருக்கிற நமக்கே அப்படின்னா, குடியரசு துணைத் தலைவர் அழைக்கிற ஒரு கூட்டம், அவர் நடத்துகிற ஒரு கூட்டத்துக்கு போகும்போது அவருக்கு தகவல் போகாமல் இருப்பதற்கு அவர்கள் வர இயலவில்லைங்கிற காரணத்தை அவங்க சொல்லணும், தகவலையும் சொல்லணும். ஆனால் இவர்கள் இருவருமே அப்படி ஜெகதீப் தன்கருக்கு எந்தவித தகவலும் தெரிவிக்கல. பாஜகவின் சார்பாக ஒன்றிய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் மட்டும் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கார். அப்போ நம்ம நேற்று மாலை நடந்த கூட்டத்திலையும் ஒரு முடிவுக்கு வர முடியலை. இன்று, அதாவது 22ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு மீண்டும் இந்த மாநிலங்களவையினுடைய அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடக்கும் அப்படிங்கிறத அவர் அறிவிக்கிறார், மாலை அறிவிக்கிறார். அப்போ மாலை வரை அவர் இந்த முடிவை எடுக்கவில்லைன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நீங்க பதவியை விட்டு விலக போற ஒருத்தர் நாளைக்கு ஏன் தன்னுடைய வேலையை எப்படி ஷெட்யூல் பண்ணுவார்? அப்போ நேற்று மாலை அந்த கூட்டம் முடிவுகிற போது கூட்டம் மீண்டும் தொடர்ந்து நடக்கும், 22ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு நடக்கும்னு சொல்லிடுறார். ஆனால் சொன்ன பிறகு இரவு 9:30 மணிக்கு அவர்கிட்ட மருத்துவ காரணங்களை காட்டி இது வருது. அப்போ இந்த இடைப்பட்ட இந்த 4-5 மணி நேரத்தில்
அவருக்கு ஒன்றும் பெரிய மெடிக்கல் எமர்ஜென்சி நடக்கலை. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் 5 மணி 6 மணிக்கு முடிச்சுட்டு போகிறாருங்க, போன உடனே அவருக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னா அப்போ வந்து யாராவது டாக்டர் சொல்லுவாங்க நீங்கள் இனிமேல் ஓய்வு எடுங்கன்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் ஒரு பதவியில் இருந்தால் பரவாயில்ல. அப்போது இங்கே கூட்டத்தை நடத்தி மழைக்கால கூட்டத்தொடரில் அந்த முதல் நாள் அமர்வை முழுவதுமாக இருந்து அவையை நடத்தி கொடுத்துருக்கிறார். அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தை மதியத்திலையும் நடத்தியிருக்காரு, மாலையிலையும் நடத்தியிருக்காரு. அப்படி ஹெல்த்தியாக போனவர் எதற்காக 9:30 மணிக்கு இப்படி ஒரு அறிவிப்பை கொடுக்குறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இது வந்து இவர் இப்போது பதவி விலகல் அறிவிப்பில் அந்த கடிதத்தில் சொல்லியிருக்கிற இந்த காரணம் வந்து உண்மையான காரணம் அல்ல. இதற்கு பின்னால் ஒரு அரசியல் பின்னணி இருக்கிறது. நார்மலா பார்த்தாவே பல்வேறு நபர்களுக்கு வந்து உடம்பு இல்லைன்னா முன்னக்கூடியே தெரிஞ்சிடும். ஆனா திட்டமிட்டு ஒரு சதின்ற மாதிரி சொல்றீங்க. இல்ல கண்டிப்பா. ஏன் அப்படின்னா இதுதான் விஷயம். அதாவது எப்படின்னா இப்ப நான் இருக்கேன், எனக்கு வந்து ஏற்கனவே உடம்பு சரியில்லை அப்படின்னா எனக்கு வேலை வர்றதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணுவேன்னா அதை சரி பண்ணுவேன். இல்லை எனக்கு வேலை வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடி சொல்லுவேன். இப்போ இந்த மாநிலங்களவை கூட்டத்தொடர் 21ஆம் தேதி ஜூலை தொடங்க போகுதுன்றது ஜெகதீப் தன்கருக்கு முன்பாக தெரியும். அப்போ அவர் உடல்நிலை வந்து சரியில்லாமல் இருக்குன்னா அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக பதவி விலகி இருக்கணும். ஏன்னா அந்த நாட்கள் வந்து அவருக்கு வேலை வந்து குறைவான நாட்கள் தான். அப்போ சொல்லிட்டு கூட அதுக்கு வந்து மாற்று ஏற்பாடுகள் பண்ணியிருக்கலாம். ஆனால் கூட்டத்தொடர் தொடங்கி அந்த முதல் நாளில் அதுவும் இந்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திலலாம் அவர் பங்கேற்ற பிறகு இது நடந்திருக்குன்னா அப்போ அலுவல் ஆய்வுக்குழுவில் அந்த அளவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அதுக்கு ஒரு சரியான விடையாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஜெயராம் ரமேஷ் அவர் நேற்று வந்து அந்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றவர். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நம்ம குறிப்பிட்ட செய்தி தான் அவரும் சொல்றாரு. மதியம் வந்து இவங்க 2 பேர் வர்றாங்க, சாயங்காலம் வரலை. இவங்க வரலைங்கிற கருத்தை வந்து அவர் ஜெகதீப் தன்கருக்கு வந்து அவர்கள் தெரிவிக்கவில்லை. அது வந்து தன்னை அவமானப்படுத்தப்பட்டதாக அவர் உணர்ந்தார் அப்படிங்கிறாங்க. அப்போ இதற்கெல்லாம் பின்னணியில் என்ன இருக்கிறது அப்படின்னா, சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு நீதியரசர் யஸ்வந்த் சர்மா என்பவருடைய வீட்டில் வந்து கட்டுக்கட்டா பணம் வந்து பிடிக்கப்பட்டது. அதில் வந்து ஒரு தீ பிடிச்சிருச்சுன்னு சொல்லி தீயணைப்புக்கெல்லாம் அழைக்கப்பட்டு அப்போ தீயெல்லாம் சரி செய்த பிறகும் கூட கட்டுக்கட்டாக பணங்கள் இருந்தது வந்து அப்போதான் தெரிய வந்தது. அப்போ அந்த நீதிபதியின் மீது இப்போது வரைக்கும் துறை ரீதியாக எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலை, அவர் நீக்கப்படலை. அவருக்கு எந்த வழக்கு மட்டும் கொடுக்காமல் வைக்கப்பட்டிருக்கிறார். வழக்கு எதுவும் அவருக்கு பட்டியலிடப்படாமல், ஆனால் நீதிபதியாகத்தான் அவர் இன்னமும் தொடர்கிறார். ஆக பொதுவாக இந்த மாதிரி உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதியரசர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டுமானால் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டன தீர்மானம் கொண்டு வருவாங்க. அந்த தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் அதை வைத்து அந்த நீதியரசரை வந்து பதவி நீக்கம் செய்யலாம். அப்போ இவர் யஸ்வந்த் சர்மாவுக்கு இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் நேற்றைய தினம் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அந்த நோட்டீஸை ஆளுங்கட்சியோடு விவாதிக்காமல் ஜெகதீப் தன்கர் ஏற்றுக்கொண்டு விட்டார். தனக்குள்ள அது அப்படி அவர் ஆளுங்கட்சியோடு பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு குடியரசுத் தலைவர் தன்னை வருகிற பெட்டிஷன்ஸை பார்த்துட்டு எதை மனுக்களின் அடிப்படையில் இல்லை அந்த நோட்டீஸில் எதை வேணாலும் அவர் அலோவ் பண்ணி விவாதத்துக்கு அனுமதிக்கலாம். அப்போ அவருக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் அடிப்படையில் அவர் இந்த பிரச்சனையை வந்து ஏற்றுக்கொள்வதாக அவர் சொல்லிட்டார். அப்போ அதை என்னைக்கு விவாதத்துக்கு வச்சுக்கலாம், என்ன செய்யணும் அப்படிங்கிறதா அந்த அலுவல் ஆய்வு குழுவில் பேசப்பட்டிருக்கிறது. இது வந்து பாஜகவினருக்கு வந்து அவர்களால் இதை சகித்துக் கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள இடைப்பட்ட நேரத்தில் இந்த பிரச்சனை தான் ஓடிச்சா. ஆமா கண்டிப்பாக. ஏன்னா இந்த அலுவல் ஆய்வு குழு கூட்டம் வந்து அடுத்த கட்டம். ஏன்னா இது நீங்க ஒரு ஸ்மூத்தா நடக்குதுன்னா 2-3 கட்டங்கள்ல அலுவல் ஆய்வு கூட்டம் தேவையில்லை, ஒரு சிட்டிங்லேயே வந்து பேசிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடக்குது அப்படின்னா சட்டப்பேரவை தொடங்குற அன்னைக்கு காலையில் நடக்கும். ஒரு 1 ஹவரில் டக்குன்னு என்னென்ன பெட்டிஷன் என்னன்றதை முடிச்சுடுவாங்க. அப்போ இங்கே வந்து ஆளும் கட்சிக்கு வந்து அது ஏற்புடையதாக இல்லாத காரணத்தினால அவங்களால ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல. அப்போது நேற்று மதியம் ஒரு மீட்டிங் நடக்குது, சாயங்காலம் நடக்கிற மீட்டிங்க்கு முக்கியமாக போக வேண்டியவங்க 2 பேரும் போகல. நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் போகணும், கிரண் ரிஜிஜு அவர் போகல. ஆளுங்கட்சியினுடைய மாநிலங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய JP நட்டா போகல. அப்போ இருவரும் போகலை. எல்முருகன் மாதிரியான ஒரு ஜூனியர் அனுப்புகிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவாரா, நான் போய் கேட்டுட்டு வரேன்னு தான் சொல்லுவார். அவரால் இங்கே முடிவதையும் சொல்ல முடியாது. அப்போ மறுபடியும் இன்னைக்கு ஒத்தி வைக்கிறாங்க. இந்த சிக்கல்களுக்கு நடுவில் அவருக்கு வந்து நேற்று மாலை வந்து பல்வேறு கட்ட அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதாக தகவல். பெரிய அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள், இன்னும் சொல்ல போனால் அமித்ஷா போன்றவர்கள் எல்லாம் அவரை வந்து இரவு வந்து போனில் மிரட்டியதாகவும் அதன் அடிப்படையில் தான் அவர் இன்றைக்கு வந்து நேற்று இரவே தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறதாகவும் தான் இன்றைக்கு டெல்லி வட்டாரங்கள் வந்து பேசப்படுது. இப்போ ஒரு புறம் இருந்தாலும் இந்த உச்சநீதிமன்றம் அந்த ஆளுநர் தொடர்பான ஒரு வழக்கு வந்திருக்கு, எப்படி சார் பார்க்கலாம்?
அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் தெரியும், ஏப்ரல் 8ஆம் தேதி வந்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்து அந்த வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் ஒரு மிக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியது. அதாவது வந்து ஒரு ஆளுநர் தன்னிடம் வருகிற சட்ட முன்வடிவுகளின் மீது முடிவெடுப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த திமுகவினுடைய தமிழ்நாடு அரசினுடைய கோரிக்கையை ஏற்று ஆளுநர் வந்து ஒரு சட்ட முன்வடிவில் முடிவெடுப்பதற்கு 1 மாத கால அவகாசமும், குடியரசுத் தலைவர் முடிவெடுப்பதற்கு 3 மாத அவகாசமும் வழங்கப்பட்டது. அதே போல அதுவரை ஆளுநர் கிடப்பில் வைத்திருந்த அத்தனை மசோதாக்களுக்கும் தன்னுடைய விருப்புரிமையை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் நேரடியாக ஒப்புதல் அளித்தது. இப்படியான சூழலில் ஒன்றிய அரசு வந்து இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய போகிறது, மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய போகிறார்கள் என்றெல்லாம் பேசப்பட்ட வந்த நிலையில் அதையெல்லாம் செய்யாம அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, குடியரசுத் தலைவர் மூலமாக ஒரு 14 கேள்விகளை எழுப்பி பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு வாய்ப்பை கொடுக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ பொதுவாக சொல்லும்போது உச்சநீதிமன்றத்துக்கு முர்மு அவர்கள் 14 கேள்வி எழுப்பி இருக்கிறார் அப்படின்னு ஊடகங்கள் சொன்னாலும் அது வந்து கேள்வி கேட்க முடியாது. அதாவது உச்சநீதிமன்றத்தை குடியரசுத் தலைவர் கேள்வி கேட்க முடியாது. இது என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கு ஒரு ஆலோசனை தேவை. எப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கு ஒரு சில பிரச்சனைலாம் அவருக்கு சட்ட ஆலோசனை தேவைன்னா அவர் உச்சநீதிமன்றத்தை அணுகுவார். அந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பை வைத்து எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. இந்த 14 கேள்விகள் என்பது 14 சந்தேகங்கள். இந்திய குடியரசுத் தலைவருக்கு இந்த வழக்கின் தீர்ப்பின் மூலமாக ஒரு 14 டவுட்ஸ் வந்திருக்கு, ஐயங்கள் வந்திருக்கிறது. இந்த 14 சந்தேகங்களுக்கு, இந்த கேள்விகளுக்கான விடையை வந்து உச்சநீதிமன்றம் தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க வழக்கை வந்து தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்கு வந்து இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. இது வந்து அரசியல் சாசன அமர்வு, அதாவது முன்பு தீர்ப்பளித்தது வந்து 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு, ஜே.பி. பர்திவாலாவும் அதே போல நீதியரசர் ஆர். மகாதேவன் இருவரும் அடங்கிய அந்த அமர்வு தான் அந்த தீர்ப்பை கொடுத்தது. அதனால இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு, இப்போதைய தலைமை நீதியரசர் பி.ஆர். கவாய் வந்து அவருடைய தலைமையிலான அந்த அமர்வுல வந்து சூரியகாந்த், விக்ரம்நாத், நரசிம்ஹா, சிந்தாகர் என்கிற ஒரு 5 நீதியரசர்கள் அடங்கிய இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வின் முன்பாக இது வந்து விசாரணைக்கு வந்தது. அதில் வந்து உச்சநீதிமன்றத்திற்கு இந்த வழக்கில் உதவுவதற்காக அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி அவர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டார். ஒன்றிய அரசின் சார்பாக சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா இந்த வழக்கில் வாதிடுவதாக சொல்லிக்கொண்டார். அதே போல தமிழ்நாடு அரசின் சார்பாக மூத்த வழக்கறிஞரும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினருமான பி. வில்சன் அவர்களும், கேரள அரசின் சார்பாக மூத்த வழக்கறிஞர் கே. வேணுகோபால் அவர்களும் இந்த வழக்கில் இன்றைக்கு ஆஜராகி இருந்தார்கள். அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது அப்படின்னா, இந்த தீர்ப்பு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பொருந்துவதாக இருக்கிறது. இங்கே வந்து நீதியரசரும், அதாவது குடியரசுத் தலைவரும் அதன் அடிப்படையில் தான் ஒரு 14 கேள்வி எழுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 200, 201 இரண்டும் வந்து எது சொல்லுது அப்படின்னா, ஒரு ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இருக்கக்கூடிய அந்த அதிகார வரைமுறைகளை பற்றி சொல்லுகிறது. அப்போ அந்த அதிகார வரைமுறைகளின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு ஏற்புடையதா அப்படின்னு அவங்க சில விளக்கங்கள் தான் அந்த 14 கேள்விகள். அப்போ அதுக்கு வந்து இவங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி இதை நம்ம முடிவு பண்றதுக்கு ஒரு எளிதாக இருக்கிற வகையில் அனைத்து மாநிலங்களும் இதில் வந்து தங்களுடைய கருத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் வந்து ஏற்கனவே இன்றைக்கு தமிழ்நாடு, கேரளா 2 மாநிலங்கள் மட்டும்தான் ஆஜராயிருக்கு. ஏன்னா இந்த 2 மாநிலங்கள் தான் ஆளுநர் தொடர்பான வழக்கை இப்போது உச்சநீதிமன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கிற மாநிலங்கள். இப்போ மற்ற மாநிலங்களும் இது தொடர்பாக என்ன விரும்புது அப்படிங்கிறதுனால 1 வார கால அவகாசத்திற்குள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில அரசுகளும் இந்த தீர்ப்பு தொடர்பாக, இந்த வழக்கு தொடர்பாக தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ஒன்றிய அரசும் வந்து இது குடியரசுத் தலைவரை தான் கேட்க விட்டாங்க. ஒன்றிய அரசு நேரடியாக இதில் வந்து எந்த கருத்தும் சொல்லலை அப்படிங்கிறதுனால இப்போ இந்த குடியரசுத் தலைவருடைய இந்த கேள்விகளுக்கு என்ன பதில் அளிப்பது அப்படிங்கிறது ஒன்றிய அரசும் நீங்கள் உங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 1 வார கால அவகாசத்திற்குள் இந்த அனைவரும் தங்களுடைய பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட விசாரணை வந்து ஆகஸ்ட் 2வது வாரத்தில் இந்த வழக்கு தொடர்பாக விரிவான விசாரணை என்பது நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்களும் வந்து இதை விரைந்து முடிக்கணும், ஏன்னா இதை ரொம்ப நாள் இந்த வழக்கை வந்து இழுத்துக்கொண்டே போகக்கூடாது என்பதை கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த வழக்கை எடுத்துக்க கூடாது இருந்தாலும் கூட இப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது விரைவாக விசாரித்து முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அதற்காக வந்து ஆகஸ்ட் 2வது வாரத்தில் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்தில் அதை எவ்வளவு விரைவாக முடிக்க முடியும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து அப்போ சொல்றோம் அப்படின்னு சொல்லி நீதியரசர்கள் சொல்லியிருக்கிறார். சார் அதில் பார்த்தோம்னா இப்போ பல்வேறு மாநிலங்கள் வந்து பாஜக தான் ஆட்சி ஆள்றாங்க. இப்போ அவங்க கிட்ட இந்த ஆளுநர் தொடர்பான அல்லது குடியரசு தொடர்பான அந்த கால நிர்ணயம் சம்பந்தமான
அந்த உத்தரவு எப்படி சார் சரியா அமையுமா? இல்லை, இதுல வந்து என்ன சிக்கல் கண்டிப்பாக வரும் அப்படின்னா, பாஜகவுடைய ஆளும் மாநிலங்களுக்கு இப்போ நம்ம இந்த இந்த வழக்கில் பேசப்படுகிற பிரச்சனை எதுவுமே இல்லை. அதாவது எங்கெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் ஆளுகிறதோ அந்த இடத்துல தான் ஆளுநரை வைத்து இவர்கள் குடைச்சல் கொடுக்குறாங்க. ஆளுநரை வைத்து இவங்க மசோதாக்களை தாமதப்படுத்துவது, ஒரு மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு இணையாக ஒரு இணை அரசாங்கத்தை நடத்துவது அப்படிங்கிற சிக்கல்கள் எல்லாம் எங்க இருந்ததுன்னா பாஜக அல்லாத மாநிலங்கள்ல ஆளுகிற இடத்துல தான் வருது. அப்போ பாஜக ஆளுகிற மாநிலங்களில் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த கால அவகாசம் வேண்டாம் என்று தான் சொல்வார். அதை போலதான் அவர்கள் பதில் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இது வெறும் எலெக்ஷன் கிடையாது. இப்போ ஒரு பெரும்பான்மை மாநிலங்கள் வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நீதிமன்றம் வந்து அந்த பெரும்பான்மை கருத்தை வச்சு இப்படி சொல்ல முடியாது. எவ்வளவு தூரம் வலுவான காரணங்களை அவர்கள் வைக்கிறார்கள். இப்போது கேட்கிற கேள்வி இதுதான். இப்போ ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் அவகாசம் வேண்டுமா வேண்டாமான்ற கேள்வியில இப்போ நம்மை போன்ற மாநிலங்கள் வேண்டும்னு சொல்லுவோம். ஏன்னா ஆண்டு கணக்கில் இழுத்தடிக்கப்பட்டது. இப்போ உச்சநீதிமன்றம் தன்னுடைய விருப்புரிமையை பயன்படுத்தி ஒப்புதல் அளித்த மசோதாக்களில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்து மசோதா தான் இருக்கு. அப்போ எவ்வளவு ஆண்டுகள் அவர்கள் ஒரு ஆளுநர் வந்து தன்னுடைய பணியை செய்யாமல் இழுத்தடிக்கிறாருன்றதுக்காக சொல்றேன். ஆனா இப்போ வந்து அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு குஜராத் போன்ற மாநிலங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது தேவையில்லை, ஆளுநருக்கு வந்து நீங்க கால அவகாசம்லாம் கொடுக்க வேணாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர்கள் வந்து பாதிக்கப்படவில்லை. அப்ப இது மாதிரி நேரத்தில் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் தங்கள் வாதங்களை வைப்பாங்க இல்லையா? அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க அவங்க கருத்தை அப்படியே எடுத்துக்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா அவங்க பாதிக்கப்படவே இல்லை, நாங்கள் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு தான் அந்த வழி தெரியும், அதனால என்ன சிக்கல்கள் இருக்கிறது என்று தெரியும் அப்படின்னு சொல்லி இவங்க தங்களுடைய வாதத்தை வைப்பாங்க. இன்னொன்று, எப்போதுமே ஒரு வழக்கு வந்து முதல் தரப்பாக விசாரிக்கப்படும் போது தான் ஒரு நீண்ட விசாரணைக்கு உட்படுத்தப்படும். இந்த அப்பீலோ இல்லை இந்த மாதிரி அடிஷனல் பெஞ்சுக்கு போகையில இந்த வழக்கோட அனைத்து உண்மைத்தன்மையும் முழுசா இருந்து விசாரிச்சுட்டு இருக்க முடியாது. அதனால கண்டிப்பாக இன்னொன்று வந்து திமுக இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் வில்சன் என்ன சொன்னார்னா, குடியரசுத் தலைவர் எழுப்பி இருக்கிற இந்த 14 கேள்விகளுக்கும் அந்த ஜேபி பர்திவாலாவும் ஆர் மகாதேவன் அவர்களும் கொடுத்த அந்த தீர்ப்பிலேயே பதில் இருக்கிறது அப்படின்னு தான் சுட்டி காட்டியிருக்காங்க. அப்போ இந்த மாநிலங்கள் வந்து எவ்வளவு தூரம் தங்கள் வாதங்களை வலுவாக வைக்கிறார்களோ அதன் அடிப்படையில் வந்து கண்டிப்பாக அந்த இரு நீதியரசர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பு தான் ஏற்கப்படும். நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.